ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோடைய மெட்டீரியல் லிங்க்கும் அதில் தான் தருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சர் எடிட் பண்ணுமோ அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 3:2 அந்த ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த விக்னைட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலில் தான் தருவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து குரோம்லேருந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் போய்க்கோங்க. ஃபாண்ட் போயிட்டு ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இது தான். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வேர்டு வந்து இந்த மாதிரி 1 கீழே 1 வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஹார்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் போய்க்கோங்க. இமேஜ் போயிட்டு இந்த ஹார்ட் வந்து இந்த கலரில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கோங்க. இந்த ரெட் ஹார்ட் வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் எல்லா ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த பிக்சர் எடிட் பண்ணுமோ அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து எவ்வளோ செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட் கொடுத்து வீடியோ வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒபாசிட்டின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக்ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு செகண்ட்ஸ்க்கு அதிகமாக சாங் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பீட் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பீட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. பீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. பீட் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துருங்க. இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மாஸ்க் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த ஆரோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து ஷேப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து வீடியோ எண்டு வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த பீட்டுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை வந்து இந்த பீட்டுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கீழே இழுத்து வச்சுருங்க. இப்போ வந்து சென்டரில் வந்து அந்த லைனை கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோவை வந்து மேலே சென்டரில் இழுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த லைனை வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வந்து சென்டர்லேருந்து மேலே இழுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கர்வ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டு கர்வ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் வந்து அந்த ஃபோட்டோவை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தோடைய கலர் மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டெலகிராம் சேனல்லே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ சென்டரில் அந்த லைன் வச்சுட்டு இப்போ நடுவில் சென்டரில் வந்து இழுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த லைனை வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வச்சு கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கீழே இழுத்து வச்சு ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கர்வ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளண்ட் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோ அந்த இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுற பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். இப்போ வந்து இந்த இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு வந்து ரிமூவ் பண்ணிங்க. அது அப்போதான் வந்து ஆட் வராது. அதே லோட் ஆகிட்டு ரிமூவ் ஆயிடும். இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.